அதேமாதிரி கூட்டுறவு வங்கியிலேருந்து 1,00,000 தர்றாங்க. பெண் பஸ் இருந்தா மெம்பர் 50,000. மெட்டீரியல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச விலையிலே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். இடம் இல்லைன்னா இடம் வாங்கி கொடுத்துட்றோம். அரசாங்க இடம் நிறைய இடத்துக்கு இப்ப இந்த கொடுத்துருக்கோம். இடம் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. இடத்த காரியம் ஜெயமாகுதுங்க. இன்னும் மீண்டும் அவங்களுக்கு நாங்க ஒரு உற்சவப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம். தொடர்ச்சியா அவரையும் எம்எல்ஏ ஆக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்க. அதான் காரணமா? அவ்வளவுதானுங்க. வேற எதுவும் இல்லை. இன்னும் மேற்பதவிக்கு போகணுங்கிற எங்களுக்கு ஒரு ஆசை. இன்னுமே பதவிக்கு இன்னும் போகணும். போகணுங்க. இன்னும் அமைச்சராகணும். எங்களுக்கு சொன்ன தான் எதை வேணாலும் செஞ்சு கொடுக்குறாங்க. தண்ணி வசதியில இருந்து, வீடு கட்டுறதுல இருந்து, மற்ற வீட்டுகளில் பூங்காவனம் வைக்கிறதுல இருந்து எல்லா வசதியும் எங்களுக்கு. தண்ணி வசதியெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. இப்போ அந்த குறையே இல்லைங்க. நீங்க நேரடியா எம்எல்ஏ ஆபீஸ் போனா அவரை பார்க்கலாம். எப்ப போனாலும் அவர் எப்போ பார்க்கலாம். பார்த்தாலும் எங்களை ஃபோன் பண்ணாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவார் உடனே கண்டிப்பா அப்படின்றாங்க. கண்டிப்பா நடக்கும்னு சொன்னா அது கண்டிப்பா அங்க நாங்க வீட்டுக்கு வரக்குள்ள நடக்குமுங்க. உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வீடு இருக்கானே உங்களுக்கு? இந்த லைன் வீடுங்க. இந்த லைன்ல வீடு. ஆமாங்க. என்னென்ன வசதிகள்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்க? எல்லா வசதியுமுங்க. தண்ணி வசதி எல்லாமே தண்ணி ப்ராப்பர். வசதி எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. தண்ணி அங்க இருக்குது. இப்போ தான் பைப் போட்டுருக்கு பாருங்க. இதான் இந்த நெட்டுக்கு வீடு நெட்டுக்கு போட்டுருக்குது பாருங்க. ஓகே. ஆமாங்க. எந்த குறையும் இல்லைங்க. எங்களுக்கு அவங்க தான் முக்கியமா நல்ல முறையில் இந்த கருத்துமோ அது மேல் பதவிக்கு வரணுங்க. அவர் ஆல்ரெடி எங்களோட அவருக்கு வந்து ஆல்ரெடி மக்கள் ஆரம்பிச்சு ஆமாங்க. எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க. ஆமாங்க. அதுக்கு வந்து சிஎம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து கண்டிப்பாங்க. அமைச்சர் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காரு. கண்டிப்பாங்க. எங்களுக்கு அவங்க இந்த ஏரியா நம்ம ஒட்டஞ்சத்திர தொகுதிக்கு அவங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க. தொடர்ச்சியா ஒரு தொகுதியில வந்து நம்ம தொடர்ச்சியா வெற்றி பெற்றுட்டு வரும்போது ஒரு கட்டத்துல வந்து ஓகே நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு. ஆனா இது இவங்க சொல்ற வார்த்தை வந்து உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது, நீங்களே ஒரு எமோஷன் ஆகுறீங்க சார். ஏன்னா இது பெரிய விஷயம். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.